ஹலோ வைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ரொம்பவே லைட் வெயிட்டான அட் த சேம் டைம் எக்கச்சக்கம் ஃபியூச்சர் இருக்கிற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் அது. ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்லேயே பக்காவாக எடிட் பண்ணுறது தேவையான ஃபியூச்சர் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரோட நேம் VSDC. இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதோட அஃபிஷியல் டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ இந்த சாஃப்ட்வேரோட ஒரு ஃபுல் டியூட்டோரியல் கிடையாது. பேசிக்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? இதுதான் VSDC ஃப்ரீ சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. அரௌண்ட் 2500 சம்திங் வரும். அவங்க நிறைய ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உங்களோட அஃபிஷியல் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். இவங்க கீழே டினோட் பண்ணியிருக்க எல்லாமே பெய்டு வெர்ஷனில் அவைலபிள். ஃப்ரீ வெர்ஷன் மோர் தென் எனஃப் ஃபார் நார்மல் யூசர்ஸ். இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எப்படின்னா, மேலே ஃபஸ்ட் ரோ பாருங்கள், இதில் எடிட்டர் வியூ. இப்போது எடிட்டர் நம்ம வீடியோவெல்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் வியூ பார்ப்போம். வியூ இதில் நமக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. டைம் லைன் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் நம்ம இங்கே தான் பார்ப்போம். அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ ஃபைலை ஸ்ட்ரைப் ஃபார்மேட்டில் காட்டுவீங்க. ஆக்சுவல் ப்ளேபேக்கை இந்த இடத்துல நம்ம டெர்மினலில் பார்க்கலாம். கீ எடிட்டர் அது ஃபர்தராக யூஸ் ஆகும். இப்போ யூஸ் ஆகுது. பேசிக் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் எட்ஸெட்ரா அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கலர் கிரேடிங் நீங்கள் யூஸ் பண்ண டைமில் ஸ்கோப் யூஸ் ஆகும். இவ்வளோ தான் வியூவில் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் எதை வேணாலும் மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் விண்டோன்னா நம்ம எந்தெந்த ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை எல்லாமே அதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆடியோ எஃபெக்ட்ஸை ஒவ்வொரு இடமே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ரிசோர்ஸ் விண்டோவில் எடுத்து போட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி விண்டோ, எந்த வீடியோவோ இல்லை ஆடியோவாக இருந்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டி எடிட் பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டால் எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஷோ ஆகும். தேவையில்லாத நேரத்தில் கேன்சல் பண்ணிக்கலாம். திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். எடிட்டருக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் 2 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஒன்று, ரிசோர்ஸஸ் விண்டோஸுக்குள்ளே எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம் ஃபோல்டரோட. ஆர் சிம்பிளாக உங்களோட பிசியை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் போதும். எனிதிங் உங்களுக்கு கலர் கிரேட் ஆர் எனி எஃபெக்ட்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த வீடியோ ஃபைலுக்குள்ளே இருக்கோம். இங்கே பாருங்கள், சீன் 0ங்கிறது நீங்கள் இம்போர்ட் பண்ண அவ்வளோ ஃபைலையும் காட்டக்கூடிய இடம். சீன் 0ல் வீடியோ 1ங்கிறது நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க இந்த பர்டிகுலர் வீடியோ. நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா இதுக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் வீடியோ எஃபெக்ட்ஸ் இதில் இருக்க எதை ஆட் பண்ணிங்கனாலும் அந்த வீடியோவை அதை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், குவிக் ஸ்டைல். இதில் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. மேபி அது மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கலர் கிரேடிங் ஃபார் எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த வீடியோ எடிட்டர்ஸ் கலர் கிரேடிங்காக தான் சீக் பண்ணுவாங்க பிசி எடிட்டர்ஸை. கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். உங்களுக்கு நான் அதே சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். கலர் கிரேடிங் இப்போ கீழே இருக்க இந்த இடத்த பாருங்கள். இதில் கலர் கிரேடை நம்ம கிளிக் பண்ணணும். உங்களுக்கு கலர் வீல்ஸ் ஷோ ஆகும். இதை யூஸ் பண்ணி இது கலர் கிரேடிங் நான் உங்களுக்கு இங்கே சொல்லித்தர போகிறதில்ல. நீங்கள் தனியாக யூடியூப்பில் படிக்கலாம். இது தெரியும் உங்களுக்கு. லிஃப்ட் எதுக்கு, காமா எதுக்கு, கெயின் எதுக்குன்னு தெரியும். நீங்கள் இது யூஸ் பண்ணி கலர் கிரேட் பண்ணலாம். மோஸ்ட்டாக கலர் கிரேட் பண்ணும்போது எடிட்டர்ஸ் கலர் ஸ்கோப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுவாங்க. அது எல்லா எடிட்டர் மாதிரி இதுலேயும் அவைலபிள் தான். உங்கள் வீடியோ ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதோட ஆர்பிஜி ரேஷியோ இதில் காட்டும். ரெட், க்ரீன், ப்ளூ. இது உங்களுக்கு சொல்லணும்னா தனி வீடியோவாக அதை பற்றி பேசலாம். இப்போ அது தேவையில்லை. இப்போது உங்களுக்கு மெயின் டெர்மினலுக்கு வரணும்னா சீன் 0 தொட்டால் போதும், இங்கே எல்லா வீடியோவும் காட்டக்கூடிய பிளேஸுக்கு வந்துடும். இப்போது இதில் ஆடியோ இல்லை. ஆடியோ இம்போர்ட் பண்ணதும் சேம் வே தான். நீங்கள் சப்போஸ் இதோட சவுண்ட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இதை தொட்டுட்டு வியூவில் ப்ராப்பர்ட்டி விண்டோ. இங்கே பாருங்கள், இதில் இந்த ஆடியோவோட ஃபுல் ப்ராப்பர்ட்டியும் காட்டும். அவ்வளோதான். இதுதான் VSDCயோட பேசிக் இன்டர்ஃபேஸ். ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு? சாஃப்ட்வேர் எப்படி இருந்துச்சு? இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் உங்கள் கையில் இருக்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல லேப்டாப் உங்கள் கையில் இருந்தாலே போதும். பிகினிங்லேயே எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். மறக்காமல் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?